வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து போர்டு எக்ஸாம் அண்ட் நீட் ஜேஇ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், பட் ஈஸியஸ்ட் ஒன். ஓகே, ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் தி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். Okay, so this is the topic. So if you have only one resistance, then no issue. If you are having more than one resistance, then we can connect these resistance in two different combination. One என்னது சீரிஸ்ல கனெக்ட் பண்றது, இன்னொன்று என்னது parallel. And then நாம பார்ப்போம் combination of both. Okay, series and parallel. So சீரிஸ்ல என்ன இருக்கும், parallelல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த காம்பினேஷன்ல கொடுத்தாலும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா first one is series combination. So series combination எப்படி இருக்கும்? ஓகே, காம்பினேஷனாலே more than one resistance. So அப்ப பாருங்க, we will be having a resistance 1 2 3 up to we can have n number of resistance. And now we are going to connect this one with the battery. And then this is voltage V and this is resistance R1, resistance R2, resistance R3. So if this is the connection, then we will call it as a series connection. So how to identify? Okay, so அடுத்த ஒரு சர்க்யூட் போட்டோம் அப்படின்னா அதில் நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுவோம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இதில் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா and then here we having battery. இப்போ இது என்ன கனெக்ஷன், இது எது சேமா அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த சர்க்யூட்ல இருக்கிற காம்பனன்ட் இன் திஸ் கேஸ் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல இருக்கா பேரலல்ல இருக்கான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், you have to mention the current in the circuit. இந்த சர்க்யூட்ல இருக்கிற கரண்ட் எப்பவுமே பிளஸ்ல இருந்து தான் மைனஸ்க்கு போகும். ஸோ அப்போ திஸ் இஸ் தி கரண்ட், திஸ் இஸ் த கரண்ட் ஐ. எப்பவுமே ஒரு பேட்டரியில இருந்து ஐங்கிற கரண்ட் வெளியே போகுதுன்னா அதே அளவுல உள்ள கரண்ட் உள்ள வரணும். அவுட்கோயிங் கரண்ட் should be equal to incoming current. இது லாஜிக். ஒரு பேட்டரியில இருந்து எவ்வளவு கரண்ட் வெளியே போகுதோ அவ்வளவு கரண்ட் உள்ள வரணும். எந்த சர்க்யூட்டா இருந்தாலும் இந்த லாஜிக்கை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அப்போ பாருங்க, எலக்ட்ரான் இங்க ஃப்ளோ ஆகும், கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகும். ஓகே, அப்போ இங்க கொஞ்சம் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இது வேணும் அப்படின்னா புரோட்டான் ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி சார்ஜ்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க இருந்து சார்ஜ் வெளியே வருது அப்படின்னா அது இந்த இடம் வரைக்கும் வரும். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அது இங்க தான் வந்தாகணும், ஆமாவா இல்லையா? அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் அது இங்க தான் போய் ஆகணும். ஸோ இது வரைக்கும் கரண்ட் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க தான் போய் ஆகணும், வேற ரூட்டே இல்லை. இங்க வந்துருச்சு, இங்க வந்ததுக்கு அப்புறம் அது எங்க தான் போய் ஆகணும், இங்க தான் போய் ஆகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கிராஸ் ஆகி இங்க வந்துச்சுன்னா இங்க தான் வரணும், இங்க வந்துச்சுன்னா இங்க தான் வரணும், இங்க வந்துச்சுன்னா இங்க தான் வரணும். ஸோ அப்ப பாருங்க, உங்களோட காம்பனன்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சீரீஸ்ல இருக்குன்னா அப்ப இங்க இருந்து எவ்வளவு சார்ஜ் இங்க வருதோ அவ்வளவு சார்ஜும் 3 ரெசிஸ்டன்ஸ் வழியா அது என்ன ஆகணும், ஃப்ளோ ஆகி ஆகணும். அப்போ R1 வழியா எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதே சார்ஜ் R2 வழியாவும் ஃப்ளோ ஆகணும், R3 வழியாவும் ஃப்ளோ ஆகணும். அப்ப சார்ஜ் சேம் அப்படின்னா இங்க என்னது சேமா இருக்கும், கரண்ட் சேமா இருக்கும். அங்க கெப்பாசிட்டர்ல பார்த்தோம்னா சார்ஜ். ஓகே, ஸோ ரெண்டும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கும். ஸோ அதனால கான்செப்ட் சேம், அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப இங்க இருந்து வர்ற கரண்ட் இங்க தான் ஃப்ளோ ஆகணும், இங்க தான் ஃப்ளோ ஆகணும், இங்க தான் ஃப்ளோ ஆகணும். அப்போ மூணுலயும் போற சார்ஜ் சேம் அப்படின்னா மூணுலயும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது சேம். ஸோ அப்போ ஃபார் சீரிஸ் கனெக்ஷன் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் சீரிஸ் கனெக்ஷன் எது சேமா இருக்கும், கரண்ட் த்ரூ ஆல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் சேம். கரண்ட் த்ரூ ஆல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் சேம். சிம்பிளி என்ன சொல்லுவாங்க, கரண்ட் இஸ் சேம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா எது சேமா இருக்கும், கரண்ட் இஸ் சேம் த்ரூ ஆல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ கரண்ட் சேம் அப்படின்னா எது டிஃபரெண்டா இருக்கும், வோல்டேஜ் டிராப்ட் இன் R1, வோல்டேஜ் டிராப்ட் அக்ராஸ் R2, வோல்டேஜ் டிராப்ட் அக்ராஸ் R3 எல்லாம் என்னென்ன இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். அப்போ வோல்டேஜ்
drop across resistors will be different. ஸோ இதை சிம்பிளாக என்னன்னு எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னா I is same, voltage is different. ஓகே, இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க மக்கப் பண்ணியே ஆகணும். கரண்ட் இஸ் சேம், லாஜிக் என்னன்னா அதான். மற்றபடி மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் இஸ் சேம், சீரிஸ் அப்படின்னா கரண்ட் சேம், வோல்டேஜ் இஸ் டிஃபரெண்ட். ஸோ அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அப்ப இதை சொல்லுங்க, R1 R2 சீரிஸ்ல இருக்கா பேரலல்ல இருக்கா? பாக்குறதுக்கு என்னவா இருந்த மாதிரி இருக்கும், பேரலலா இருந்த மாதிரி இருக்கும். அப்ப சீரிஸ்னா என்னது, R1ல போற கரண்ட் R2ல போற கரண்ட் சேம் அப்படின்னா அது சீரிஸ். அப்ப பாருங்க, இங்க இருந்து ஐங்கிற கரண்ட் வந்ததுன்னா அதே கரண்ட் தான் இங்க, அதே கரண்ட் தான் இங்க, அதே கரண்ட் தான் இங்க, அதே கரண்ட் தான் இங்க. ஸோ அப்போ கரண்ட் த்ரூ R1 I னா கரண்ட் த்ரூ R2 என்னது I. சேம் கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ R1 and R2. ஸோ தீஸ் டூ R1 and R2 ஆர் இன் சீரிஸ் காம்பினேஷன். ஓகே, ஸோ பார்த்த உடனே நாம சொன்னோம் அப்படின்னா ஒரு சில டைம் மிஸ்டேக் ஆயிரும். இதை பார்த்தா பேரலல் மாதிரி இருக்கும், பட் இதுல போற கரண்ட் இதுல போற கரண்ட் சேம். அப்ப இது என்னது, சீரிஸ் கனெக்ஷன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதுக்குள்ள சின்ன டெரிவேஷன் என்ன, இப்போ நமக்கு சர்க்யூட்ல எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 1 2 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் போட போறேன். இப்போ கடையில போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கடையிலுமே இப்போ எல்லாமே என்ன மிஷின் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, தராசு தான் வச்சு இது பண்ணுவாங்க. அப்ப நீ கடையில போய் 1 கிலோ பிரியாணி அரிசி வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு தட்டுல 1 கிலோ கல்லை வச்சு இன்னொரு இதுல அரிசியை போட்டு வெய் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீ 1 கிலோ கேட்கும் போது கடைக்காரர்கிட்ட 1 கிலோ கல் இல்ல, எடை கல் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, 2 1/2 கிலோ கல்லை வைப்பாரு. அதே மாதிரி தான் இங்க இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2 1/2 கிலோ கல்லை வச்சிருக்கிற மாதிரி 2 1/2 கிலோ கல்லை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலான கல் வைக்கணும்னா எதை வைக்கணும், 1 கிலோ எடைக்கல்ல வைக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் இந்த 3 ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸை வைக்க போறேன். அதுக்கு பேர் என்னது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ பாரு, இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க ஐ வில் புட் ஒன்லி ஒன் ரெசிஸ்டர் அண்ட் ஐ வில் பி கனெக்டிங் திஸ் ஒன் வித் தி பேட்டரி. இதுக்கு பேர் என்னது, ஆர் ஈக்குவலன்ட், இது அதே வோல்டேஜ். ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது. ஓகே ஃபைன். ஸோ இங்க பாருங்க, இது மூணுலயே போற கரண்ட் சேம், பட் வோல்டேஜ் டிராப்டு அக்ராஸ் R1 and voltage dropped across R2 and voltage dropped across R3. எல்லாமே என்னவா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இங்க வோல்டேஜ் டிராப்ட் என்னது V1, இங்க வோல்டேஜ் டிராப்ட் என்னது V2, இங்க வோல்டேஜ் டிராப்ட் across this one is V3. So V1 V2 V3 may not be same. ஓகே, அது டிஃபரெண்ட், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ டிஃபரெண்ட்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், டிஃபரெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ பாருங்க, current through R1 R2 R3 are same, but voltage dropped across each resistance is not same or not necessarily same. So அப்ப பாருங்க, அப்ப இந்த voltage, total voltage is equal to V1 V2 V3. So அப்ப சீரிஸ்ல current is same, but total voltage V total is equal to V1 plus V2 plus V3. அப்ப இது வழியா flow ஆற current என்னது I. அப்போ V டோட்டலா நான் எப்படி எழுதிக்கலாம், இங்க என்ன இருக்கும், இதுல வோல்டேஜ் டிராப் என்னவா இருக்கும், இதுதான் V total. இந்த வோல்டேஜ் அப்படியே இங்க இருக்கும். We know that what is V, V is equal to IR. V is equal to I into R. அந்த ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா டோட்டல் வோல்டேஜ் என்னவா இருக்கும், I into R equivalent is equal to I into R1. இங்க என்னது I R1 plus I R2 plus I R3. I is common everywhere. So I R equivalent is equal to I எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும், R1 plus R2 plus R3. So I will get cancelled. R equivalent is equal to R1 plus R2 plus R3 and it keep on goes. So if you are having n, it will goes up to n. So general equation is R equivalent is equal to R1 plus R2 plus it will goes up to Rn. So this is the formula for resistors which are connected in series. Okay, fine. So let us discuss some of the problems so that it will be very clear for us.
Now, we are having two resistance R1, R2 are connected with the battery, and this voltage is, let us say, 10 volt, and the resistance R1 is 2 ohm, resistance R2 is 3 ohm. So now the question enna appadina, calculate the current in the circuit and also what is the voltage drop across each and every resistance. What is the voltage drop across R1 and R2? This is the question. So, question enna, calculate number 1 current in the circuit, number 2 voltage drop in resistance R1 and resistance R2. So this is the question. So இதை எப்படி சால்வ் பண்ணணும்? So first you have to calculate the effective resistance. Okay, so let us go for a solution. So இதோட equivalent circuit பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? First we have to find out R equivalent. So இது என்ன connection? Series connection. Current through R1 I and current through R2 also I. So it is a equivalent resistance, series resistance. So R equivalent will be the sum. So என்ன ஆகும்? 2 plus 3. So equivalent resistance is 5 ohm. And the respective equivalent resistance circuit will become so this is 5 ohm and this is 10 volt. And apply Ohm's law. So we know that V is equal to I into R. Voltage is 10 and current we have to calculate into 5. Then what is current? Current is 10 divided by 5. So 2 ampere. So current in the circuit is 2 ampere. Okay. So part 1 is over. If part 2 enna kekran, what is the voltage drop across R1 and R2? So voltage drop across R1, that is V1, is equal to I into R1 and the current is 2 ampere, resistance is 2, so 4 volt. Similarly, voltage drop across resistance 2 is V2 I into R2, so 2 into 3, that is 6 volt. So total volt is 10. Okay, so this is the simplest one. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை தாண்டி அவங்க எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் போட்டாலும் எது கேட்டாலும் நாம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி we can easily find out the current as well as the voltage across each and everything. And we are having the shortcut. Voltage dropped across R1 and R2 கேட்டாங்க அப்படின்னா we have a shortcut. So what is the shortcut for voltage drop? So if we are giving you only two resistance, more than two resistance na இந்த shortcut நாம யூஸ் பண்ண முடியாது. So shortcut so இந்த மாதிரி கொடுத்துறாங்க அப்படின்னா R1 R2 some voltage, this is R1, this is R2, voltage drop across R1 கேக்குறாங்க அப்படின்னா shortcut என்ன? So V1 is the R1 divided by R1 plus R2 into total voltage. Similarly, V2 is R2 divided by R1 plus R2 into total voltage. So இங்க அப்ளை பண்ணி பாருங்க கரெக்ட்டா வருதானே? So R1 கேக்குறாங்க, V1 குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? R1 divided by R1 plus R2 into total voltage. இங்க R1 என்ன 2, R1 plus R2 என்ன 2 plus 3 into total voltage என்ன 10. அப்ப என்ன இருக்கு 255 into 10 2 என்ன வருது 4 voltage. Correct only. Similarly V2 பாருங்க, V2 என்ன ஆகும் R2
divided by R1 plus R2 into total voltage. R2 எவ்வளோ நமக்கு 3, கீழே என்ன வரும் 5 into 10. ஸோ என்ன வருது 6 voltage. ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா we can use the shortcut. More than 2 resistance அப்படின்னா we have to follow the traditional one. Okay. So this is the combination of resistors in series. So இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா theoretical one, problem one ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னது combination of resistors in parallel. So parallel கனெக்ட் பண்ணியிருந்தனா என்ன பண்றது? So parallel combination. So parallel combination la R1, R2, R3 பேட்டரி ஆஃப் வோல்டேஜ் V. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் அதே தான், இது சீரிஸா பேரலலான்னு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பேட்டரியில இருந்து கரண்ட் போறதை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்க இருந்து அவுட் கோயிங் கரண்ட் ஐனா இன்கமிங் கரண்ட் என்னது ஐ. ஸோ இங்க வர்ற கரண்ட் எல்லாமே இங்க தான் ஃப்ளோ ஆகணும் ஐ. இந்த எண்ட் வரைக்கும் என்னது கரண்ட் ஐ தான். ஸோ இங்க வந்த உடனே அதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ரூட் இருக்குது சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு. அப்போ கொஞ்சம் கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகும், இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது I1. கொஞ்சம் கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகும், இது என்னது I2. கொஞ்சம் கரண்ட் இதுல ஃப்ளோ ஆகும், இது என்னது I3. ஸோ அப்போ பாருங்க 3 டிஃப்ரெண்ட் ரூட் இருக்கும்போது கரண்ட் என்ன ஆகும் 3 டிஃப்ரெண்ட் ரூட்ல மூவ் ஆகும். அண்ட் தென் இது வழியா போற கரண்ட் இங்க என்னது I1, I2, I3. ஸோ அந்த கரண்ட் அப்படியே எல்லாமே அங்க வந்து திரும்ப எல்லாமே என்ன ஆகும் ஒன்னா மெர்ஜ் ஆகி இங்க வரும்போது என்ன மாறிடும் ஐயா மாறிடும். ஏன்னா ஐ தான் I1, I2, I3 மாறுது. வேர் I is equal to I1 plus I2 plus I3. அதுதான் 3 ஸ்பிளிட் ஆகி அப்புறம் எல்லாம் ஒன்னாகி இங்க வந்து. ஓகே. ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் என்னது நாம parallel கனெக்ஷன் சொல்றோம். ஏன்னா கரண்ட் flowing through different resistors are different. ஸோ அப்போ என்னவா இருக்கும் இது parallel கனெக்ஷன் தான். இப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் எப்படி, இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும், அதே மாதிரி தான் we are going to replace all the 3 resistor with single resistor and this is going to be connected with a battery and we are going to call this one as the R equivalent. Okay. so அப்ப பாருங்க இப்போ இந்த இடத்துல 0 வோல்டேஜ், இங்க இடத்துல Vங்கிற வோல்டேஜ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் V. ஓகே. எப்பவுமே இது என்னது வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இஸ் V. இங்க 0 இங்க V, டிஃபரன்ஸ் என்னது V. அப்போ இங்க வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் என்னது 0. ஸோ இது எப்படி அப்படின்னு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்றேன். அப்படியே இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் என்னது இது V தான். இப்ப பாருங்க வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் R1. R1 இஸ் பிட்வீன் 0 and V. அப்போ வாட் இஸ் த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் V. வாட் இஸ் த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் R2 V. வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் R3 V. அப்போ parallel அப்படின்னா எது சேமா இருக்கும், for parallel connection voltage is same. so V is same. பட் எது டிஃபரெண்டா இருக்கு, கரண்ட் என்னவா இருக்கும், கரண்ட் இஸ் டிஃபரெண்ட். this is very very important. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. so அப்ப parallel அப்படின்னா voltage and current will be different. so அப்ப இது வழியா போற கரண்ட் என்னது, கரண்ட் இஸ் I. இப்போ நாம எழுதிக்கலாமா, இது என்னது V. அப்போ கரண்ட் I is equal to I1 plus I2 plus I3. what is I? I is V by R. அப்போ இதுக்கு எழுதணும் அப்படின்னா வோல்டேஜ் டிவைடட் பை R ஈக்குவலன்ட் இங்க என்ன ஆகும் வோல்டேஜ் பை R1, வோல்டேஜ் பை R2, வோல்டேஜ் பை R3. ஸோ எல்லாத்துலயுமே வோல்டேஜ் காமன், V by R equivalent is equal to voltage எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கு 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. voltage will get cancelled. so அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க R equivalent 1 divided by R equivalent. 1 divided by R equivalent is equal to 1 by R1
plus 1 by R2 plus 1 by R3, it will go up to 1 by Rn. So எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. Okay, so that is all the derivation for parallel combination. What is important is solving the problem. So let us go for a problem. So that, and இதுல if you are having only two resistance, R equivalent என்னவா இருக்கும்? So இப்ப பாருங்க, for 2, so இது என்னது? இது shortcut. So case 1. So if you have only two resistance, அது என்னவா இருக்கும்? 1 by R equivalent is 1 by R1 plus 1 by R2. So the reciprocal எடுத்து LCM எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? R1 R2 மேல என்ன இருக்கும்? R1 plus R2. So the reciprocal எடுத்து என்ன ஆகுது பாருங்க? R equivalent is equal to R1 R2 divided by R1 plus R2. So அப்போ R equivalent இருக்கும்போது என்ன ஆகும்? மேல மல்டிப்ளை ஆகுது, கீழே ஆட் ஆகுது. மல்டிப்ளிகேஷன் சம், மா சம். மேல மல்டிப்ளிகேஷன், கீழே சம். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் சம், மா சம். அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஒன்று, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தா இந்த கேஸ். இப்ப கேஸ் 2 என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. 1 by நமக்கு எப்பவுமே ஃபார்முலா என்னது? 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. இங்க ரெண்டுமே ஈக்குவல், that is equal to R. அப்ப என்ன ஆகும்? 1 by R plus 1 by R. So அப்ப இது என்ன ஆகுது? 2. 1 plus 1 2. So அப்போ reciprocal எடுங்க. R equivalent is R by 2. So அப்ப ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 2னா R by 2, 3னா R by 3, 4னா R by 4. So அப்ப n ரெசிஸ்டன்ஸ் இருக்குது and n everything is equal. இப்ப பாருங்க, R1 is equal to R2 is equal to up to Rn, they are all equal to R அப்படின்னா parallel R equivalent என்ன ஆகும்? R by n. எப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஈக்குவல்னா this is the formula. Okay, simply divided by total number of resistor, you will get equivalent resistance. Okay, fine. இப்போ R equivalent நம்ம கால்குலேட் பண்ணும்போது parallel காம்பினேஷன்ல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே parallel அப்படின்னா smaller or less than smaller resistance தான் வரும். ஹையரா இருந்தது அப்படின்னா சீரிஸ் அப்படின்னா ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கிரேட்டர் than ஹையர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். parallel ஓகே, parallel காம்பினேஷன்ல நம்ம பார்க்கலாம். இப்ப ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன? 2. இதோட வேல்யூ என்ன? 200. ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1 by R equivalent, or straight away ஃபார்முலா இருக்குல்ல, R equivalent is equal to R1 R2 divided by R1 plus R2. So R1 into R2 என்னது? 400 divided by R1 plus R2 என்னது? 400. கரெக்ட் தானே? 200. 402. It is 202. So அப்ப இதோட வேல்யூ என்ன வருது பாருங்க. approximately 2 வருமா? ஓகே, so this is approximately less than 2, 1.99 அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. ஸோ அப்போ பாருங்க, டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்க்கும்போது அது ஈக்குவல் ஆர் லெஸ் தென் என்னவா இருக்கும்? ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காம்பினேஷனில் வேணாலும் பார்க்கலாம். R equivalent in parallel will be equal or less than the smallest resistance. Okay, so இதான் லாஜிக். அப்போ சீரீஸ்ல என்ன பண்ணுவோம்? சீரீஸ்ல எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்றோம். அப்போ R equivalent எப்பவுமே என்னவா இருக்கும்? ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதான் சிம்பிளஸ்ட் லாஜிக். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Let us go for the problem.
ஸோ அதே மாதிரி so this is one resistance, this is another resistance, so this is 3 ohm, this is 6 ohm, these two are connected with the battery of 12 volt. Question enna, calculate the current in the circuit, and the simplest one, calculate the current through each resistor and also what is the voltage across each resistor nu kekran. Okay, so appo enna pannanom, solution, first nam enna pannanom, effective circuit calculate pannanom. So appo effective circuit venuna enna pannanom, 1 by R equivalent only 2 resistance, adanaல straight away formula use பண்ணிக்கலாம். R equivalent is R1 R2 18, R1 plus R2 9. அப்ப எனக்கு என்ன இருக்கு, 2 ohm. புரிஞ்சுதா? ஏன்னா மேல என்னது R1 R2 மல்டிப்ளிகேஷன், கீழே என்னது அடிஷன். ஸோ 3 6 18 3 plus 6 9 2 ohm. ஸோ அப்போ இந்த சர்க்யூட் எனக்கு எப்படி மாறிடுது? ஸோ now I am having the circuit like this. So here 2 ohm and here 12 volt. So அப்போ கரண்ட் என்னவா இருக்கும்? What is current? I is equal to V by R. P என்ன 12, R என்ன 2. So current is 6 ampere. So current through the circuit is 6 ampere current is flowing in my circuit. Okay, simple, அவ்வளவுதான். So அப்போ இதில் போகிற கரண்ட் என்ன? Current is 6 ampere. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், 3 ஓம் வழியா எவ்வளோ கரண்ட் போகும், 6 ஓம் வழியா எவ்வளோ கரண்ட் போகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12 வோல்ட் அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன 0, இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன 12, அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன 12, இந்த இடத்துல வோல்டேஜ் என்ன 0. அப்போ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் 3 12. ஸோ அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V by R. வோல்டேஜ் என்ன 12, ரெசிஸ்டன்ஸ் என்ன 3, அப்போ என்ன ஆகும் 4 ஆம்பியர். அப்போ இது வழியா போகிற கரண்ட் என்னது 4 ஆம்பியர். அதே மாதிரி இங்க பாருங்க, I is equal to V by R, வோல்டேஜ் என்ன 12, ரெசிஸ்டன்ஸ் என்ன 6, அப்ப என்னது 2. சோ இது வழியா போற கரண்ட் என்ன, கரண்ட் through this one is 2 ampere. அப்ப இங்க வர கரண்ட் தான் இங்க, சோ 6 ampere கரண்ட் வந்தா தான் இங்க ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, சோ this is one way. ஸ்ட்ரைட் அவே இதுல இருந்து நீ ஆட் பண்ணி கொண்டு வரலாம், ஆர் இந்த கரண்ட் தெரிஞ்சாலும் நாம அதை இங்க கொண்டு வரலாம். ஓகே, சோ தட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஒன். கிளியர்? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் இதை கால்குலேட் பண்ணி இதில் 4 ஆம்பியர் இதில் 2 ஆம்பியர், அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 ஆம்பியர், அதுதான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லது 6 ஆம்பியரை கால்குலேட் பண்ணிட்டு இதில் எப்படி எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 6 ஆம்பியர்னு இங்கே கால்குலேட் பண்ணோம். அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் என்ன கரண்ட் இதில் என்ன கரண்ட் இது ரெண்டையும் ஆட் ஆனால் இங்கே வரப்போகுது. ஏன்னா இந்த கரண்ட் தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வரும்போது அது 6 ஆம்பியராக இங்கே வந்துடும். ஓகே ஃபைன், இது ஒன் வே. another way என்ன, 6 ஆம்பியர் தெரிஞ்சது அப்படின்னா இதுல போற கரண்ட் எப்படி கால்குலேட் பண்றது? ஓகே, இங்க பாருங்க. சோ இப்போ நமக்கு என்ன, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது என்னது 3 ஓம், இது என்னது 6 ஓம். சோ இதுல வர கரண்ட் என்ன 6 ஆம்பியர். இப்போ பாருங்க, these are the resistance for the flow of charge, resistance for current. அப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அது வழியா போற கரண்ட் என்னது கம்மியாகும். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களோட ஆன்சரை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அதுல போற கரண்ட் என்ன ஆகணும், கம்மியாகும். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா I1 வேணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா I1 I2 எப்படி கால்குலேட் பண்றது? இங்க பாருங்க, டோட்டல் கரண்ட் தெரிஞ்சது அப்படின்னா கரண்ட் I1 will be, இதுல போற கரண்ட் வரும்னா R2 divided by total resistance R1 plus R2 into total current. இதான் ஃபார்முலா. Similarly for current through second resistance is first resistance divided by R1 plus R2 into total current. So இங்க இதுல ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. What is R2? 6. ஏன்னா we are taking this one as R1 and this is R2. R1 and this is R2. So அப்போ total ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் 9. எனக்கு இங்க வர கரண்ட் என்ன 6.
அப்போ என்ன ஆகுது 4. ஸோ இதில் வர கரண்ட் என்ன 4 ஆம்பியர். ஸோ நமக்கு கரெக்ட் தான். அதே மாதிரி I2 கால்குலேட் பண்ணுங்க. R1 3 divided by 9 into 6 என்ன வருது 2. ஸோ அப்போ current through second one is 2 ampere, current through first one is 4 ampere, total current is 6 ampere. So இப்படி நம்ம calculate பண்ணிக்கலாம். There are different method, different way one can calculate the current. So this is the parallel combination and the example to calculate what is the current through each and every resistance. Suppose instead of 2 resistance, if we are having 3 resistance, then we have to follow the conventional method. So I1, I2 individual calculate பண்ணி நம்ம solve பண்ணலாம். Okay, so that is all for today's class. So இதுல நிறைய ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது பேசிக் ப்ராப்ளம். ஸோ இதோட அடுத்த லெவல் என்ன, நமக்கு நீட் ஜேஇல எந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஒன்லி ஃபார் நியூமரிக்கல். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.